பாவம், நெத்தியில புருஷனையும் நெஞ்சில பிள்ளையும் வச்சுண்டு போராடின்னு இருக்க இல்லையா? என்னது பகவத்கீதை படிக்கிறியா? இதுல ஒரு கட்டம் வருமே, பாரத போர் மும்முரமா நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் ராத்திரி பஞ்சபாண்டவாள்லாம் பாசறையில படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்ப கண்ணன் என்ன செஞ்சானா, ஐ மீன் கிருஷ்ண பரமாத்மா தூக்கம் வராம ஒரு ஆத்தின்னு இருந்தானா. குந்தி தேவி வந்து, ஏண்டா கிருஷ்ணா உனக்கு தூக்கமே வராதான்னு கேட்டாலாம். அதுக்கு பகவான் என்ன தெரியுமோ சொன்னா, அத்தே வித்தை உள்ளவனுக்கும் விசாரம் உள்ளவனுக்கும் தூக்கம் எப்படி வரும் நானா. இப்ப ஏன் விசாரமே வித்தையை பத்தி தாண்டி. அந்த கண்ண சொன்னா உன் கண்ண செஞ்சுட்டான். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 4 வரி தாண்டி. தன்னிலை தாழாமையும் அந்நிலை தாண்ட கால் உயிர் வாழாமையும் மானம் எனப்படும். நான் கவரிமான் ஜாதி, கவரிமான் ஜாதி. எனக்கு கௌரவம் தான் பெருசு, கௌரவம். என்னது, நான் கோர்ட்டுக்கு போறச்ச இது வரைக்கும் புலி கூட குறுக்க போறாது, இப்ப பூனை குறுக்க போறத என்ன சகுனம் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். பிகமிங் சென்டிமெண்டல். அந்த பலவா சொல்றது கரெக்டா. கட்ட வரச்சதான் கடவுளை நினைப்பம் போல இருக்கு இல்லையா? செல்லமா கொஞ்சம் தீர்த்தம் கொண்டாடி, சகுனம் சரியில்லை. உனக்கு எப்படி நமஸ்காரம் பண்றதுன்னு எனக்கு தெரியல. உன்கிட்ட அது வேணும் இது வேணும் கேட்டிருந்தா நான் நமஸ்காரம் பண்றதுக்கு. ஏதோ நீயா கொடுக்கறதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். தட்ஸ் ஆல். இப்ப முதல் தடவையா உனக்கு மட்டும் தலைவணங்க. யார்ட்டி சொல்லிடாது. செல்லமா உன் கையால நேக்கு ஒரு பொட்டு வைடி. என்னடி திரு திருன்னு முழிக்கிற? நேத்து உன் பிள்ளைக்கு பொட்டு வச்சு அனுப்பிச்சியோ இல்லையா? உன் பொட்டு நினைக்கணும்னா நேக்கு தாண்டி நீ பொட்டு வைக்கணும். கேள்விப்பட்டிருக்கியா? வளர்த்தக்கடா மாறல பாயுண்டு. நானும் உன் பிள்ளையும் கோர்ட்ல மோத